வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் கொடுத்துருக்குற அந்த விவாகரத்து மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் அந்த மனு வந்து இப்போ வந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வந்திருக்குது. நாளுக்கு நாள் இணையதளத்தில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயமா அது பார்க்கப்படுறதுக்கு காரணம், கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி அரசியல் நடவடிக்கைகளை ரொம்பவும் முனைப்பு காட்ட ஆரம்பித்த நம்ம தாவேகா தலைவர் விஜயோட காரணமாக தான் இன்றைக்கி அவருடைய பொது வாழ்க்கை கூட ரொம்பவும் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கப்படுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயமா ஆகுது. இதில் ஒரு முக்கியமான விஷயமே இப்போ மீடியா கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மனு வந்து அவங்க பிப்ரவரி 24 தான் இன்னைக்கு இது எடுத்து பேசப்படுது. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட டிசம்பர் 5ஆம் தேதியே இந்த மனுவை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா திரைப்பட நடிகைகளும் இப்போ கேட்டுட்டு வராங்க. அந்த வகையில் நடிகை தமன்னா சொன்ன ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்குது. இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்பவும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை தமன்னா வந்து ஒரு காலேஜோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அவங்கக்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவங்க ரொம்பவும் முக்கியமான பதிலை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பதில் வந்து வைரலாக போனது அடுத்து அவங்க வந்து தனியாக ஒரு பதிவையும் இட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். நடிகை தமன்னா ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வரும்போது உங்களுக்கு அவங்கக்கிட்ட 2 இமேஜ் போட்டு காட்டியிருக்காங்க. அதில் ஒரு சைடு விஜயும் ஒரு சைடு அஜித் இமேஜும் போட்டு காட்டியிருக்காங்க. அதில் அஜித்தோட இமேஜை பார்த்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஜித் ரொம்ப தங்கமான மனுஷன், ஃபேமிலி அப்படிங்கிறதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்குற ஒரு ரொம்பவும் கைண்டான பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நடிக்கிறது வந்து ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவர் கூட நடிக்கிற சக நடிகர்களை ரொம்பவும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்பவும் கைண்டான ஒரு ஹியூமனிட்டியோட மனுஷன். அது மட்டும் கிடையாது, அவர் கூட நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 படங்கள் பண்ணியிருக்கிறேன். நான் அவர் கூட நடித்த வரைக்குமே கொஞ்சம் கூட அந்த பெரிய ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஹெட் வெயிட் இல்லாமல் ரொம்பவும் சூப்பராக, ரொம்பவும் அந்த கூட நடிக்கிறவங்கள அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வச்சுருப்பார். நிறைய டைம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் எனக்கு பிரியாணி பண்ணி கொடுத்துருக்குறாரு. அவரோட ஃபேமிலி கூடயும் எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த வகையில் அஜித்குமார் சாரை பற்றி சொல்ல போனோம்னா, எப்போ அவர் கூட நான் படம் நடித்தாலும் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அட் த எண்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அவர் கூட அந்த படம் நடிக்க முடியும் போது அந்த படம் முடிகிறதான் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அவர் கூட என்ன மூவி கமிட் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அஜித்குமார் சார் கூட நடிக்கிறது ஒரு ரொம்பவும் கைண்ட் அண்ட் ஜெனுவலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஏவி வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நம்ம தளபதியை பற்றி போட்டிருந்தாங்க. அதில் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நடிகை தமன்னா வந்து தளபதி விஜயோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்குமே நான் நடித்த என்னுடைய கோ ஆக்டர்ஸ்லேயே விஜய் சாரை வந்து நான் எந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கூட ஒரு மூவி நம்ம நடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த மூவி ஃபுல்லாக நம்மளை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைப்பார். ரொம்பவும் ஒரு ஜெனுவலான நடிகர். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து நமக்கு வந்து நிறைய வந்து அட்வைஸ் வந்து கொடுப்பாரு. அவர் சொல்கிற அட்வைஸ் எல்லாமே ரொம்ப கோல்டன் டிப்ஸ்ன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்பவும் ஒரு பொறுமையான நடிகர். அது மட்டும் இல்லாமல் அவர் ஷூட்டிங் முடித்த உடனே அவருடைய கேரவனுக்கு போயிடுவார். அங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார். ஆனால் மோஸ்ட்லி அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோவோ பேச மாட்டார். ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மேபி அந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஆனால் அவருடைய சைலண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹெட் வெயிட் கூட இல்லாமல் ரொம்பவும் ஒரு காமாக இருக்கிற அவருடைய அந்த டைப் வந்து யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இணையதளத்தில் ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அஜித் சாரையும் விஜய் சாரையும் ஒரே மாதிரி தானே சொல்கிறீங்க, தளபதி விஜயோட விவாகரத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கோஸ்டார்ஸ் கூட நிறைய மூவிஸ் பண்ணியிருக்கிறீங்க. அதில் வந்து விஜயும் அஜித்தும் எந்த அளவுக்கு டிஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸாக அவங்களுக்கு முன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தமன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணனாலும் எனக்கு எப்போவுமே சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபிலிம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நான் தமிழ்நாட்டில் தான் நடித்தேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா தளபதி கூட நடித்தது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு கோல்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விவாகரத்து தான் இப்போ ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் அதை பற்றி பேசவும் விரும்பலை. ஏன்னா இது ரொம்பவும் ஒரு ப்ரைவேட்டான விஷயம். அவங்களுடைய ப்ரைவேட் விஷயத்தை பேசுகிற அளவுக்கு எனக்கு இன்னும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் பேசுகிறது சரியாகவும் இருக்காது. அது அவங்கவுங்களோட பர்சனல் விஷயம்.
அது மட்டும் கிடையாது. தளபதி சார் வந்து எந்த முடிவு எடுத்தாலும் ரொம்ப யோசிச்சு தான் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த வகையில அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அது அந்த அதுக்கு பின்னாடி நிறைய யோசனைகள் இருந்திருக்கும். இப்போ அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி கூட அவர் நீண்ட கால யோசனைக்கு பிறகு தான் வந்திருக்கும். அவர் ஜஸ்ட் லைக் தட் எதையும் முடிவு பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா வந்து அவருடைய எல்லா யோசனைகளுக்கும் பின்னாடி ஏதாவது ஒரு மெயின் ரீசன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கும் த்ரிஷாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, த்ரிஷா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் தளபதி சாரையும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு நடிகர் நடிகைக்கு உள்ளே இருக்கிற நட்பு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமானது. அதை வந்து வெளி உலகம் அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு நாம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நடிகர் நடிகைகள்லாமே தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குற இந்த உலகத்துக்கு நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காங்க. என் கூட நடிக்கிற கோஸ்டார்ஸே சில நேரம் அவங்க கூட நான் டேட் பண்ணுறேன், லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நான் அவங்கள சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர நியூஸை பார்த்தா எனக்கே அதிர்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் இப்படியெல்லாம் மக்கள் யோசிக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டாக முர்னால் தாக்கூர் கூட ஒருத்தர் வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரியும் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற மாதிரியும் மாஃப் பண்ணி போட்டிருந்தாங்க. இது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய் முர்னால் தாக்கூர் அதில் ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. நடிகை அப்படின்னாலே ஒரு பப்ளிக் யூஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்கள வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், மீம் போடலாம், அவங்கள வச்சு நிறைய ஃபன் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவங்க கோவப்படக்கூடாது. அப்படியே கோவப்பட்டாலும் ரொம்ப பிஹேவ் பண்ணுறாங்க, பந்தா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே தப்பான இமேஜ் விழுந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கெரியர் பாதிக்கப்பட்டுரும். நடிகை அப்படின்னாலே நடிகருக்கும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவுக்கும் சரி, இந்த பப்ளிக்கும் சரி, அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் கைண்டாக அவங்க எது பண்ணனாலும் பொறுத்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் அவங்க ஃபீல்டில் சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான எண்ணம் வந்து இருக்குது. அதே எண்ணம் தான் மேபி த்ரிஷா மேலேயும் இருக்கலாம். அவங்களுக்கும் விஜய்க்கும் இருக்கிறது மேபி நட்பாக இருந்தால் கூட அதை கண்டிப்பாக தப்பாக தான் பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு த்ரிஷா மேம்க்கு அவர் கூட நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள் வெளிவந்திருக்குது. அந்த வகையில் அவங்க நீண்டகால நண்பர்களாக இருப்பாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. விஜய் சார் மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஒரே மாதிரி கைண்ட்ஃபுல்லாக தான் பேசுவாங்க. அந்த வகையில் த்ரிஷா மேம் கூட பேசுகிறதா அவருடைய நீண்டகால நட்பை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அவருடைய அந்த பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி நான் எதுவுமே பேச விரும்பல. மேபி அது பெரிய சர்ச்சைக்கு உள்ளாகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய லைவை முடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு ஆக்டர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட பொலிட்டிக்கல் என்ட்ரியை பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து சின்ன பசங்க கூட அரசியலை பற்றி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காலேஜ் லெவலில் படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசியல் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க, அதை பற்றி சிந்திக்கிறாங்க. அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அரசியல் அப்படின்னாலே ஊழல், அது மட்டும் இல்லாமல் அசிங்கம், கேவலம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அதாவது அண்டர் 18 கிட்ஸ் வந்து இப்போ வந்து அரசியலை பற்றி பேசுகிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு முழுக்க காரணம் தளபதி விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாரிசு படத்துலேருந்தே எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவர் நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நீண்டகால நண்பர் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல எனக்கு ஒரு கைட் மாதிரி. நான் வந்து நிறைய விஷயங்களை அவர் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த வகையில் அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி எனக்கு பார்க்கும்போது இப்போ வந்து இருக்கிற யூத் ஜென்ரேஷன் கிட்ட ஒரு பெரிய ஃபயரை கிரியேட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. அது நிறைய பேருக்கு மேபி அது வந்து ஒரு இரிட்டேஷனை ஏற்படுத்தினாலும் இதுதான் வந்து எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்போது யூத் வந்து நான் இந்த எலெக்ஷனை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கனாலே அதுக்கு ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணுறது தளபதி விஜய் சார் தான். அது வந்து ஒரு மறுக்க முடியாத உண்மை. இந்த 2026 எலெக்ஷனை எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணுறதுக்கு காரணமே தளபதி விஜய் சார் தான்.